ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓனர் இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு வளர்க்குறாரு. ஓகே. அந்த ஆடு வந்து நம்ம ஒரு மிஸ்டர் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே. அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஷெப்பர்டு வைக்கிறாங்க. ஓகே. அவங்க பேர் வந்து நம்ம ஒரு லேடி தான். ஸோ வி கேன் நேம் அலமேல். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரியோட கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னா, அந்த லேடி வந்து அந்த ஷெப்பர்ட் வந்து இந்த ஆடை வந்து கரெக்டா வந்து மேய்க்கணும், அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் ட்ரைங் ஹார்ட். ஓகே. அப்போ வந்து இந்த ஆடு வந்து அவங்க சொல்றது எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்குது, கன்சிடரும் பண்ண மாட்டேங்குது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஷெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு வசதியா வாழ்ந்தவங்க இதுக்கு முன்னாடி. ஓகே. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு சில பல காரணங்களுக்காக அதை வந்து அவங்க விட்டுட்டு ஒரு ஷெப்பர்ட் ஆக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஓகே. ஸோ அந்த ஆடை வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, மேய்க்கிறாங்க, பாத்துக்கிறாங்க பத்திரமா. ஆனா அந்த ஆடு வந்து வழி மாறி போயிடுச்சு ஆக்சுவலா, பாத்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அண்ட் நிறைய தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிடுச்சு. ஓகே. அப்போ வந்து இவங்க வந்து ஆஸ் அ ஷெப்பர்ட் அவங்க வந்து கண்டிப்பா அது வந்து சரியில்லை ஆடு அப்படிங்கறது வந்து அவங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை வந்து ஒரு நார்மலா இன்னொரு சக மனுஷங்க கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்க, சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடு வந்து என்ன பண்ணுது, போய் அவங்க முதலாளிகிட்டே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன வந்து இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்ச ஷெப்பர்ட் வந்து என்ன வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க, தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படி வந்து போட்டு கொடுத்துடுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஓனர் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஷெப்பர்ட் வந்து ஒரு ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க எல்லாரும் மீட் பண்றாங்க, மற்ற ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க, பார்ட்னர்ஸ் எல்லாரும் மீட் பண்றாங்க. ஸோ ஆடு எல்லாருமே மீட் பண்ணும்போது அவர் வந்து அந்த ஷெப்பர்டை வந்து பயங்கரமா கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து செம்மையா வந்து திட்டுறாரு. ஓகே. வார்ன் பண்றாரு, மிரட்டுறாரு. ஓகே. அந்த மாதிரி ரொம்ப அது என்னங்கிறது வந்து பப்ளிக் இன்னும் தெரியல, பட் திட்டுறாரு, என்னென்னமோ சொல்லி திட்டுறாரு. ஓகே. அந்த ஷெப்பர்டுக்கு மட்டும்தான் தெரியும், ஷெப்பர்டுக்கும் அந்த ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஸோ அந்த ஷெப்பர்ட் வந்து என்ன பண்றாங்க, ஓகே சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட கிளம்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஆடு வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, ஒரு புத்தி காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த முதலாளி வந்து அந்த ஆடு கிட்ட வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்கதான் வந்து பயங்கர ட்விஸ்ட். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகுது, ஆடு என்ன பண்ணுது, மனம் திருந்தி ஷெப்பர்ட் கிட்ட போயிட்டு, ஓகே இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து சேர்ந்தே பயணிப்போம், நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி சமரசம் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இதை வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஒர்க் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த ஷெப்பர்டு, இந்த முதலாளி, ஓனரு அண்ட் இந்த ஆடு, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து டேஞ்சர்ஸ் ஆன ஒரு டீம். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து நார்மல் மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், பப்ளிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றது, சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எனி டைம். அவங்க அவங்க இது தேவைக்காக எப்படி வேணாலும் மாறிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டிராமா எல்லாத்துலயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஆடுக்கும் அந்த ஓனருக்கும் அந்த ஷெப்பர்டுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா சம்டைம்ஸ் தான் அது வெளியே வரும். பட் ஆஸ் அ பப்ளிக் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் டீல் பண்ணும் அப்படிங்கறதான் வந்து இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். ஓகே. ஸோ யாரையும் வந்து இதுல வந்து ரெஃபர் பண்ணி எல்லாம் பேசல, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஓகே. ஸோ புரிஞ்சவங்க பிஸ்தா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கான்செப்டுக்குள்ள போறேன். என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயத்த பத்தி பேச போறோம், அட்ரஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து இப்ப ரீசெண்டா நடந்த குவைத்தோட ஃபயர் ஆக்சிடென்ட், ரைட். அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது பார்க்கும்போது. அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் வந்து அதுல வந்து இறந்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, அவங்களுக்குலாம் வந்து நம்ம எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவுதான் வந்து அதை பத்தி நம்ம வந்து பேசினாலும், அந்த லாஸ்ங்கிறது வந்து யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்காக நம்ம வந்து we have to pray for them. அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கணும்.
அண்ட் ஆக்சுவலா வந்து மிடில் ஈஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் நிறைய கண்ட்ரீஸ்ல அங்க பாத்துட்டேன். ஓகே, ஸோ அங்க நிறைய 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம். அதுவும் மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் போய் வேலை பண்றவங்க வந்து இட்ஸ் இட்ஸ் பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், அங்க இருக்கிற ஃபுட்டு, அங்க இருக்கிற கிளைமேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த நம்ம என்ன பண்ணாலும் அங்க பயங்கரமா யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணணும். லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு லைஃபா இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து மீறிதான் அவங்க அங்க போய் இருந்து அண்ட் யூனோ பயங்கர கஷ்டம். அதாவது வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போய் இருந்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு லேபரா போறது, ஒரு டெக்னிக்கல் பர்சனா போறதெல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அங்க வந்து அவங்க ஸ்டே பண்ற இடமே ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அதாவது வந்து அந்தந்த பொசிஷனுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து தங்க வைப்பாங்க. ஃபுட் கூட அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க. அண்ட் இப்போ அன்னைக்கு நான் போன வாரம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு இதெல்லாம் போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சார், இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தான், எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்கு தான். யாருமே வந்து என்ன சொல்றது, நம்ம கண்ட்ரி விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் தட் தே ஹாவ் டு கோ அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்க லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து அப்படிதான் வந்து போயிருப்பாங்க. போனா அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க பர்சனலெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த இப்ப போனவங்க இப்ப இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இதுதான், ரைட்? ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக போனவங்க தான். போயிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்க இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அது கான்ட்ராக்ட்ல போவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பேச்சுலரா இருந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அது வெயிலையும் இதுலயும் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி வந்து ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகவே கூடாது. லைக் சில பேர் வந்து இப்ப யுஎஸ் மாதிரி கண்ட்ரியோ இல்ல மத்த அதர் கண்ட்ரிக்கு போறாங்கன்னா தெல்கோ அவங்களோட ஃபேமிலிக்காக போவாங்க, அந்த ஃபேமுக்காக போவாங்க. அண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு பயங்கர ட்ரீமா இருக்கும். ஓகே, அதெல்லாம் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து போவாங்க. சில பேர் வந்து கஷ்டத்துக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக, குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும், லைஃப் ஸ்டைல் மாத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து அவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க போய் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ராட் எல்லாம் போயிட்டு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அன்பார்ச்சுனேட் திங்ஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து திருப்பியும் வந்து ஒரு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரோங்கிறது, அவங்க ஓன் கண்ட்ரிக்கு அந்த திருப்பி அந்த பாடியோ இல்ல அவங்க திருப்பி வராங்கிறதோ வந்து பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அது எப்படி என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல, ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்கன்னு தெரியல. யூஎஸ்ல கூட வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அது இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க பாடியே வந்து ஒரு 3 மாசம் ஆச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. ஸோ ஐ திங்க் தேவர் டூயிங் சம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இன்னொரு கண்ட்ரில போய் இறந்துட்டாங்கன்னா இட்ஸ் சேலஞ்ச் திங் டு பிரிங் தெம் பேக். அப்படிங்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அந்த எல்லா இறந்தவங்களோட எல்லா பாடிஸும் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. அண்ட் அட்லீஸ்ட் யூனோ நிறைய பேர் வந்து லைக் ஃபேஸ் எல்லாம் அடையாளமே தெரியல, பட் ஸ்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கவே கூடாது. அண்ட் குவைத் கவர்மெண்ட்டுமே ஐ திங்க் தே ஒர்க் வெரி குட். ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி அடுத்த கண்ட்ரீஸ்ல போய் இருந்து கஷ்டப்பட்டு அங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. யாரையும் வந்து தயவுசெய்து வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்களோட நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அண்ட் அட்லீஸ்ட் both the governments they worked well to make sure அவங்க வந்து அவங்களோட பாடிஸ் எல்லாம் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி and they did very good job in சொல்லணும். குவைத்ல வந்து இந்த பில்டிங் வந்து கம்பெனி மேலே ஐ திங்க் they are taking some legal actions to make sure இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் I've seen that. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு யாரை பத்தியும்
இன்னும் குயிக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராம we don't know what kind of situation they are going through. And இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க போறவங்க வந்து பாத்தீங்கன்னா they will definitely be helpful for everybody. So அவங்க அங்க போவாங்க, அங்க போயிட்டு அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களையும் வந்து அவங்க கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்ராடுக்கு போனவங்க வந்து அவங்க அப்படிதான் வந்து இன்னொரு அவங்க லைஃப் மாத்துறது மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட நிறைய பேர் லைஃப் மாத்துறதுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் பர்சனா இருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் தான் விஷயம். ஆக்சுவலா பத்தி போயிட்டு அவங்க வந்து செல்ஃபிஷ் எல்லாம் யாரும் இருக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லதான் போறாங்க, இந்த மாதிரி இருக்கு நீ அப்ளை பண்ணிவான். அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் பெனிஃபிட்டடா இருப்பாங்க. போகாதவங்க வந்து பிடிக்கலன்னு அர்த்தம். லைக் ஒருத்தவங்க வந்து இந்தியாலே இருக்காங்க, இல்ல அவங்க கண்ட்ரிலேயே இருக்காங்க அப்படின்னா தேர் ஹாப்பி தேர். அண்ட் பிளஸ் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு தேவையான இனஃப் ஆஃப் அவங்களுக்கு தேவையான காசு பணம் எல்லாம் அங்க கிடைக்கலாம், அவங்களுக்கு தேவையான பே அங்க கிடைக்கலாம். ஏன் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்கன்னா படிச்ச படிப்புக்கும் அவங்களுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கான காசு இல்லாத பட்சத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி எல்லாருமே போவாங்க. கடல் கலந்து போறாங்க, மத்த கண்ட்ரிக்கு போறாங்கன்னா இதுதான் ரீசன், ரைட்? ஒரு எக்கானமிக்கலயும் அவங்க வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும், ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டுட்டு வரணுங்கிற ரீசன் தான் மெயினா இருக்கும் அவங்க போறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயம். ஏன் வந்து போறாங்க, எதுக்கு போறாங்க, இதெல்லாம் போகணுமா, அங்க போனாங்கல்ல நல்லா அப்படிதான் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மெசேஜ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு. தயவுசெய்து அதெல்லாம் பேசாதீங்க, இட்ஸ் நாட் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் ஆயிடுச்சு, இப்ப அவங்களுக்கு ஆயிடுச்சு. இட்ஸ் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கே நம்ம ஊர்ல இருந்தா மட்டும் சேஃபா இருப்போம் என்ன நிச்சயம்? எவ்ரிவேர் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ், ரைட்? இட்ஸ் அன் அன்பார்ச்சுனேட். அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அங்க போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க, இந்த கொஸ்டின் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் சிச்சுவேஷன். அதை வச்சுதான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க வேண்டாம், பட் இட் ஹேப்பன். நம்ம அந்த ஃபேமிலிக்காக வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா ப்ரே பண்ணணும். அண்ட் ஃபார் தேர் ஸ்ட்ரென்த். அண்ட் அடுத்தது வந்து அவங்க வந்து ஒரு லைஃபை வந்து அப்படியே they have to continue living their life. So அந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜெர்சியில வந்து அதாவது எங்களோட நெக்ஸ்ட் டவுன்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது 2 இந்தியன் கேர்ள்ஸ், சவுத் இந்தியன் கேர்ள்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் விச் ஸ்டேட், இங்க வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்து படிக்கிற பசங்க. அண்ட் they went to grocery store. ஓகே, அங்க போயிட்டு 2 ப்ராடக்ட் மட்டும் பே பண்ணிட்டு they didn't pay for the other products. Like total cost was like $199. ஓகே, அது வந்து அவங்க வந்து பே பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்லயே வந்து சில விஷயங்கள், குக்கீஸ், அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு நீங்க அந்த ரெஜிஸ்டர் தாண்டி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னாவே இட்ஸ் கன்சிடர்ட் தட் யூ ஆர் நாட் பெய்ட். ஓகே, இது வந்து ஷாப் லிஃப்டிங் அப்படிங்கிறதுல போயிடும். ஸோ இவங்க 2 பேரும் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க வந்து 2 ப்ராடக்ட் வாங்கணும், திருப்பியும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், அதை பே பண்ண அதை வெளியே எடுக்க போகும்போது தான் வந்து இந்த மாதிரி they just caught us அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஹோல் சினாரியோ வந்து கேப்சர் பண்றாங்க வீடியோல. இந்த காப் வர்றதுல இருந்து அவங்க உள்ள போறதுல இருந்து அவங்க வந்து 2 பசங்களையும் உட்கார வச்சிருக்காங்க, பொண்ணுங்கள. தேவர் சிட்டிங், ரெண்டுமே வந்து 20-22 அந்த ஏஜ். தேவர் ஆஸ்கிங் என்ன நடந்துச்சுன்னா, அப்ப அந்த ஷாப் மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வந்து அந்த சென்சார் வச்சிருக்காங்க அந்த கேமரால, லைக் இந்த மாதிரி ஷாப் லிஃப்டிங் யாராவது பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்றாங்கன்னா இட்ஸ் கேப்சர் பண்ணுதான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஆல்ரெடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டைப் போகும்போது கரெக்டா வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இட் பிளாக் தெம். ஓகே, ஸோ அவங்க போயிட்டு கரெக்டா போய் அவங்க வந்து குச்சிட்டு கொண்டு வந்து தேவர் மேக் தெம் டு சிட் இன் ஒன் பிளேஸ். அப்பதான் வந்து காப் வராங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லி. அண்ட் தோஸ் கேர்ள்ஸ் அவங்க வந்து அதுக்காக எந்த வகையிலும் ரியாக்டும் பண்ணல. அண்ட் தேவர் just they're trying to explain, but the cops சொல்லிட்டாங்க, அதனால நீங்க எதுவுமே பேசக்கூடாது, you have been charged. ஓகே, நாங்க வந்து உங்களை வந்து கோர்ட்ல வந்து we will produce in the court என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்க you can explain whatever you have to say in the court அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இந்த 2 பசங்க வந்து they were taken. ஓகே, கஸ்டடியில எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த லேடி வந்து ஷி வந்து எல்லா ஹோல் சீனியரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த காப் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி this is a process, we will take you and
we will கோர்ட்ல வந்து இது பண்ணுவோம். அண்ட் whatever ரூம்ல வந்து திருப்பி வந்து எல்லா ஜட்ஜ் எல்லாம் கேட்டுட்டு if he thinks that you guys are innocent and then you have to come back for the summon அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பரா வந்து you have to come back, இன்னும் ட்ரையல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர் நாட் வரிட் அபவுட், அவங்க கேக்குறாங்க இதனால எங்களுக்கு வேலைக்கு போகும்போது இதெல்லாம் பாதிக்குமான்னு கேக்குறாங்க. they were not ரியாக்டே பண்ண மாட்டேன்றாங்க. they're not crying, they're not fighting, nothing. they were just okay fine, நடந்துச்சு. ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்றாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ வந்து ஒரு கண்ட்ரிக்கு நீங்க வர்றீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்ல போகும்போது யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் நோ அபவுட் த கண்ட்ரி. அவங்களோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, அவங்களோட லாஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுட்டு தான் வரணும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது அவங்க கண்டிப்பா நிறைய செலவு பண்ணி தான் நீங்க படிக்க வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது if they proven guilty அப்படின்னா they'll be in jail, ரைட்? போச்சு, அவங்க கெரியர் போச்சு, எல்லாமே போச்சு. அண்ட் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்கன்னாவே அவங்கள பத்தின ஹிஸ்டரி எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க கெரியர் போயிடுச்சு, அவங்க ஃபியூச்சர் போயிடுச்சு, எல்லாமே தான் சொல்றேன். ஸோ அவங்க மேல அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், இவங்களுக்கே எவ்வளவு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். ஸோ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்காக ஆசைப்பட்டு they shouldn't have done this. பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் ஷாப் லிஃப்டிங், ஈவன் $1.99 நீங்க வந்து பே பண்ணாம இருந்தாலுமே அது கிரைம். நீங்க ஷாப் லிஃப்டிங் இஸ் ஷாப் லிஃப்டிங், அது வந்து கிரைம் அண்ட் they'll be in jail. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து யூ ஷுடன்ட் ஹேவ் ஈவன் தாட் அபவுட் இட். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வரும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ தேர் ரூல்ஸ். அதெல்லாம் ஒண்ணுமே வந்து நமக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, தே டோன்ட் வாண்ட் ஈவன் டிஸ்கஸ் அபவுட் தட். அவங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் காமிக்கிறாங்க, என்ன பண்ணாங்கன்னு காமிக்கிறாங்க. எவ்ரிதிங் ஓகே, எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் they will produce in the court. நீங்க கோர்ட்ல போய் you can talk to the judge and you can do whatever has to be done அப்படின்னு சொல்லிட்டு பேரு நிறைய பசங்க வந்து இங்க வந்து நிறைய தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஓகே, சோ முடிஞ்ச வரைக்கும் you guys when you come here, first of all எந்த கண்ட்ரியை போனாலும் அந்த கண்ட்ரியில இருக்கிற அவங்க என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்னலாம் வந்து கன்சிடர் ஆஸ் அ கிரைம், எது பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல ட்ரையல் இருந்திருக்கும். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஹட் ஹேப்பன் அண்ட் அவங்க எப்படி அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆஸ் பர் த ரெக்கார்ட் வந்து they already did something like this அப்படிங்கறத வந்து they have already confirmed. ஸோ அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரையல்ல வந்து they would have summoned, அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எதுக்காக அதை சொல்றேன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்படி இருக்காங்களே, இப்போ ஆல் டுகெதர் வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே இந்தியன்ஸ்னாவே வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பண்ணிடுவோம், ரைட்? இப்போ அந்த ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்ண வேண்டாமே. நம்ம எதுக்கு வந்து வேற ஒரு கண்ட்ரில வந்து why we have to spoil our country name, right? So அது வந்து எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். we have to make our country proud in any ways. அந்த மாதிரி இருக்கு, நிறைய பேர் அதை பண்றாங்க. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ், நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. தட் மேக்ஸ் us so proud அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது இது வந்து ஒரு நெகட்டிவா இம்பாக்ட் ஆகுங்கிறதுதான் விஷயமே. ஸோ இனிமேல் வந்து யாராவது படிக்க வர்றாங்க இல்ல யாராவது இங்க இருக்காங்க ஆல்ரெடி, இப்ப நீங்க வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் ஈஸ்ட் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they'll collect lot of informations. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கண்ட்ரி பத்தி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க போய் தப்பா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப நானே வந்து அங்க போறேன்னா துபாயில வந்து you don't have a dress code, but other than that வேற எங்க போனாலும் you have a dress code. ஸோ அதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு you have to be very careful. நம்ம அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ தட் அங்க போனா அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும். தட்ஸ் வாட் we respect their culture அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் வந்து இட்ஸ் குட். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்கணும். அண்ட் they would have known என்னென்னலாம் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது. பிகாஸ் they are very new to this country அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை பண்ண வேண்டியதா பண்ணிருக்கணும். அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மாதிரி வேற கண்ட்ரிஸ் போனீங்கன்னா தயவு செய்து அங்க இருக்கிற என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தென் ஒரு அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போகணும்.
ஓகே, ஸோ அங்க போயிட்டு அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் கிட்டயும் பேசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எங்க போய் நம்ம திருடினாலும் திருட்டு தான், ரைட்? அதுக்கான தண்டனைகள் தான் மாறும் ஒவ்வொரு கண்ட்ரிலும். நம்ம கண்ட்ரில ஈஸியா வெளியே வந்துடலாம், நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ்ல அது பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்னா தென் யூ ஷுடன்ட் டு தட். ஸோ நம்ம இப்ப எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு நம்ம லைஃபை அங்க லீட் பண்ணோம். எந்த ஒரு இஷ்யூஸ்குள்ள போய்க்காம நம்ம எதுக்காக போகணுமோ அதை நம்ம சிறப்பா பண்ணிட்டு ஒண்ணு அங்கேயே இருக்க போறோமா இல்ல அங்கிருந்து வெளில வர போறோமாங்கிறத அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு அது இருக்கிற வரைக்கும் ட்ரெடிஷனலி we have to follow their rules whatever they have. the countryயோட நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு we have to follow. ஸோ நம்மளா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும், ரைட்? தேங்க்யூ.